காவலாளி அஜித்குமாரின் குடும்பத்தினருக்கு தொலைபேசி மூலம் ஆறுதல் தெரிவித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். வணக்கம்மா, ரொம்ப சாரிப்பா, தைரியமா இருங்க. ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன், சீரியஸா ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன். என்ன பண்ணுமோ உங்களுக்கு பண்ணி சொல்றேன். மந்திரி பார்த்து பாரு, தைரியமா இருக்குமா, தைரியமா இருக்கு. காவலர்கள் செய்தது மன்னிக்க முடியாத செயல் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேதனை. திருபுவனம் காவலாளி அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கை சிபிஐக்கு மாற்றி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. இதுபோன்ற செயலில் எக்காலத்திலும் ஈடுபடக்கூடாது என காவல்துறையினருக்கு எச்சரிக்கை. எஃப்ஐஆர் பதிவு செய்யாமலேயே கோயில் காவலாளி அடித்துக் கொல்லப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கொலையை கண்டித்து தவிக நாளையும் தேமுதிக 5ஆம் தேதியும் போராட்டம் அறிவிப்பு. அஜித்குமார் உடலில் 44 இடங்களில் காயங்கள் இருந்ததாக வெளியான பிரேத பரிசோதனை அறிக்கை அதிர்ச்சி அளிப்பதாக நீதிபதிகள் கருத்து. முகம், அந்தரங்க உறுப்பில் மிளகாய் பொடியை தூவி துன்புறுத்தியதும் அம்பலம். 4 வழிச்சாலையாகும் ராமநாதபுரம் பரமக்குடி தேசிய நெடுஞ்சாலை 1853 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என மத்திய அரசு அறிவிப்பு. கானா உள்ளிட்ட 5 நாடுகளுக்கான பயணத்தை தொடங்கிய பிரதமர் நரேந்திர மோடி பிரேசிலில் நடைபெறும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். மதுரையில் நடைபெற்ற முருக பக்தர்கள் மாநாட்டில் மத உணர்வுகளை புண்படுத்தியதாக புகார். ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண், தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு. சிவகாசி அருகே பட்டாசு ஆலை வெடி விபத்தில் 8 பேர் உயிரிழப்பு. உரிமையாளர்கள் உட்பட 6 பேர் மீது வழக்கு பதிவு, ஒருவர் கைது. திருவள்ளூர் மாவட்டத்தில் வரதட்சணை கொடுமையால் திருமணமான 4 நாட்களில் மணப்பெண் தற்கொலை. கணவர் மற்றும் மாமியார் கைது. சிங்கம்புணரியில் பள்ளியில் காருக்குள் தவறுதலாக வைத்து அடைக்கப்பட்ட 2ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழப்பு. கார் ஓட்டுநர் கைது, முதல்வர், தாளாளர் உள்ளிட்டோரிடம் விசாரணை. மடப்புரம் கோவில் காவலாளி கொடூரமாக அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் என்ற பிரேத பரிசோதனை அறிக்கை அதிர்ச்சி அளிப்பதாக நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். இந்த வழக்கில் மதுரை மாவட்ட நீதிபதி உடனடியாக நீதி விசாரணையை தொடங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. வழக்கின் பின்னணி என்ன பார்க்கலாம். மடப்புரம் கோவில் காவலாளி உயிரிழந்தது தொடர்பான பொதுநல வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்தது. நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியன், மரியா கிளிட் அமர்வு முன்பு விசாரணை நடைபெற்றது. அப்போது உடற்குறாய்வு தொடங்குவதற்கு முன்பு அஜித்குமாரின் உடலை முழுமையாக பார்க்க அவரது தாய் மற்றும் சகோதரரை அனுமதிக்கவில்லை என்று வழக்கறிஞர் ஹென்றி திபேன் தெரிவித்தார். நகை திருட்டு தொடர்பாக புகார் கொடுத்த நிகிதா ஓர் IAS அதிகாரியின் நெருங்கிய உறவினர் என்றும் அதனால்தான் முறையாக விசாரணை நடத்தாமல் இளைஞர் தாக்கப்பட்டதாகவும் ஹென்றி திபேன் வாதிட்டார். மேலும் தனிப்பிரிவு காவலர்களிடம் அடித்து விசாரியுங்கள் என்று காவல் ஆய்வாளர் மற்றும் DSP கூறியதாக வழக்கறிஞர் மாரிஸ்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் கோரினார். இதனையடுத்து புலன் விசாரணை நடத்துவதுதான் போலீசாரின் வேலை என்று சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் ஏன் காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்கவில்லை என்று கேள்வி எழுப்பினர். காவல் நிலையத்தில் CCTV கேமரா வேலை செய்கிறதா என்று வினவிய நீதிபதிகள் CCTVகளில் பதிவாகிவிடக் கூடாது என்பதற்காக வெளியிடத்தில் வைத்து அடித்தார்களா என்றும் காட்டமாக கேள்வி எழுப்பினார். மேலும் நீதிபதிகளின் உத்தரவை அடுத்து இளைஞரின் உடலை உடற்குறாய்வு செய்யப்பட்டதன் இடைக்கால அறிக்கையை மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையின் முதல்வர் அருள் சுரேஷ்குமார் தாக்கல் செய்தார். அதில் அஜித்குமாரின் உடலில் 44 இடங்களில் காயம் இருந்ததாகவும் கடும் சித்திரவதை செய்ததற்கான அடையாளங்கள் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. அதில் குறைந்தது 18 வெளிப்புற காயங்கள் உடலில் இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. காயங்கள் மண்டையோடு தொடங்கி கை, முதுகு, கால்கள் என உடல் முழுவதும் இருந்துள்ளன. மேலும் முகம், அந்தரங்க உறுப்பிலும் மிளகாய் பொடியை தூவி துன்புறுத்தியதும் அம்பலமாகியிருக்கிறது.
இதனால் உட்புற உறுப்புகளில் காயம், இரத்த கசிவு ஏற்பட்டும் மரணம் நிகழ்ந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த நீதிபதிகள் மாநிலம் தன் குடிமகனையே கொலை செய்துள்ளது என்று வேதனை தெரிவித்தனர். எனவே இளைஞர் அஜித்குமார் மரணத்திற்கு அரசே பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறிய நீதிபதிகள் பொதுமக்களை பாதுகாக்கத்தான் காவல்துறை உள்ளது, தாக்குவதற்கு அல்ல என்றும் சுட்டிக்காட்டினார். போலீசார் வானத்திலிருந்து வந்தவர்கள் அல்ல என்பதால் அவர்கள் அரசியலமைப்புப்படி நடக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கோவிலில் உள்ள சிசிடிவி காட்சிகளை காவலர் ராமச்சந்திரன் எடுத்துச் சென்றதற்கு யார் பொறுப்பு என்றும் கேள்வி எழுப்பினார். இதனிடையே அஜித்குமாரை போலீசார் சுற்றி வளைத்து தாக்கிய வீடியோ வெளியான நிலையில் அதை படமெடுத்த கோவில் பணியாளரும் சாட்சியமளித்துள்ளார். அவர் கோவில் கழிவறையிலிருந்து மறைந்திருந்து போலீசார் தாக்கியதை படம் பிடித்ததாக சாட்சியளித்துள்ளார். கல்வி அறிவுள்ள இந்த காலத்தில் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்தது வியப்பாக உள்ளது என்று குறிப்பிட்ட நீதிபதிகள் இனிவரும் காலங்களில் போலீஸ் அதிகாரிகள் இதுபோன்ற செயலில் ஈடுபடக்கூடாது என்று அறிவுறுத்தினார். இதனையடுத்து கோவில் காவலாளி மரணம் தொடர்பாக மதுரை மாவட்ட நீதிபதி உடனடியாக நீதி விசாரணையை தொடங்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அதன்படி மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்துவார் என்றும் அவரிடம் வழக்கு தொடர்பான ஆவணங்களை திருப்புவனம் காவல் ஆய்வாளர் மற்றும் சிவகங்கை எஸ்பி வழங்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை வருகிற ஜூலை 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். திமுகவின் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். ஓரணியில் தமிழ்நாடு இயக்கம் கட்சி எல்லைகளை கடந்து தமிழ்நாட்டின் நலனுக்கானது என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் நடந்த நிகழ்ச்சியில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற இயக்கத்தை முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நீட் தேர்வு மூலமா நம்ம மாணவர்களோட மருத்துவ கனவை சிதைக்க பார்க்குறாங்க. கீழடியில் கிடைச்ச தமிழனோட பெருமையை மறைச்சி நம்ம வரலாற்றை அழிக்க முயற்சி செய்கிறாங்க. நம் மண், மொழி, மானம் மீது தொடுக்கப்படும் போருக்கு எதிராக சாதி, மதம், அரசியல் கடந்து ஒன்றிணைவோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பில் இணைவோம். 45 நாட்கள் தொடர்ந்து இந்த பயணத்தில் வீடு வீடாக சென்று மக்களை சந்திக்கும் திமுகவினர் தமிழ்நாட்டுக்கு எதிரான மத்திய அரசின் நடவடிக்கைகள் குறித்து பரப்புரை செய்வதுடன் திமுக உறுப்பினர் சேர்க்கை பணியை மேற்கொள்வர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் குறைந்தபட்சம் 30% வாக்காளர்களை திமுகவில் சேர்க்க அக்கட்சி இலக்கு நிர்ணயித்துள்ளது. ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தை தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்க்கட்சியினரின் வீடுகளுக்கும் சென்று பரப்புரை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். தமிழ்நாட்டுடைய மண், மொழி, மானம் காக்க மக்கள் எல்லாரையும் ஓரணியில் திரட்டுறது தான் இதனுடைய அடிப்படையும் முதன்மையான நோக்கமும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வீட்டுக்கும் போய், அது ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு பார்க்காம எல்லா வீட்டுக்கும் போய் மக்கள் எல்லாரையும் சந்திக்க போகிறோம். மேலோட்டமாக பார்த்தா திமுக தனக்கான உறுப்பினர் சேர்க்குதுன்னு உங்களில் சிலர் கூட நினைக்கலாம். ஆனால் உண்மையான நோக்கம் என்னன்னா, கட்சி எல்லைகளை தாண்டி தமிழ்நாட்டோட நலனுக்காக தமிழ்நாடு ஒன்றுபட்டு நிற்கிறப்போ எந்த சக்தியாலும் நம்ம வீழ்த்த முடியாதுன்னு காட்டியாகணும். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வீடு இருக்கும் பகுதியில் தான் இருந்தால் அவரது வீட்டிற்கும் சென்று பரப்புரை மேற்கொள்வேன் எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். ஓரணியில் தமிழ்நாடு பயணத்தில் உறுப்பினர் சேர்க்கை மட்டுமின்றி தேர்தல் பரப்புரையும் உண்டு என கூறினார். தமிழ்நாடு முழுவதும் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தை திமுக தலைவர்கள் தொடங்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து திமுகவின் அமைப்பு ரீதியான 76 மாவட்டங்களிலும் திமுக மாவட்ட செயலாளர்கள் இன்று பொதுக்கூட்டத்தை நடத்துகின்றனர். நாளை முதல் வீடு வீடாக சென்று மக்கள் சந்திப்பு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்புவனத்தில் காவலர்கள் தாக்கியதில் உயிரிழந்த அஜித்குமாரின் குடும்பத்தினரிடம் பேசிய முதலமைச்சர் வருத்தம் தெரிவித்தார். வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டுள்ள முதலமைச்சர் கடமை தவறி குற்றம் இழைத்தவர்களுக்கு நிச்சயம் தமிழக அரசு தண்டனை பெற்றுத்தரும் என்றும் உறுதியளித்துள்ளார். காவல்துறை விசாரணையின் போது உயிரிழந்த அஜித்குமாரின் தாய் மாலதியிடம் தொலைபேசி வாயிலாக ஆறுதல் தெரிவித்த முதலமைச்சர் நடந்த சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவித்தார். அஜித்குமாரின் வீட்டிற்கு அமைச்சர் பெரிய கருப்பன் நேரில் சென்று ஆறுதல் கூறிய போது செல்போன் மூலம் அஜித்குமாரின் சகோதரருடன் பேசிய முதலமைச்சர்
குற்றம் இழைத்தவர்களுக்கு நிச்சயம் தண்டனை பெற்றுத் தரப்படும் என உறுதியளித்தார். நடக்கூடாது, நடந்துருச்சு, தைரியமா இருங்க, நான் ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன். இல்லைங்க சார், விசாரணைக்கு கூட்டு போயிட்டு இந்த மாதிரிலாம் அதான் நடந்துருச்சு, அவருமே ஆக்ஷன் எடுத்துருக்கோம். சரிங்க சார். அரெஸ்ட் பண்ணியாச்சு எல்லாரையும். சரிங்க சார். சார் பையன் வயசு வந்து 29 வயசுங்க சார். எங்கள் அம்மா வந்து இப்போ எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுல இறந்துட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளை சார் அவன். ரொம்ப எங்கள் அம்மா சொல்லுங்க. யாருமே ஏற்றுக்க முடியாது, ஒத்துக்க முடியாது. அதுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்க. தைரியமா இருங்க, தைரியமா. முதலமைச்சர் தங்களிடம் பேசியது ஆறுதல் அளிப்பதாக அஜித் குமாரின் தாய் மாலதி தெரிவித்தார். நிரந்தர வேலைக்கு ஏற்பாடு செய்வதாக முதலமைச்சர் உறுதியளித்ததாக அஜித் குமாரின் சகோதரர் நவீன் கூறினார். வேற எதுவும் என்னன்னு கேட்கணும். இந்த மாதிரி நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நிரந்தர வேலை கிடைச்சா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார் சொல்லியிருந்தேன். சரிப்பா, உங்களுக்கு நான் பண்ணித்தரேன், வேலை ஏற்பாடு பண்ணித்தரேன், இதை தாண்டி உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணித்தரேன், சரிங்களா, வருத்தப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட். இதையடுத்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருப்புவனம் காவல் நிலைய மரண வழக்கு விசாரணை சிபிஐக்கு மாற்றப்படுவதாக தெரிவித்துள்ளார். இளைஞர் அஜித்குமார் மரணத்திற்கு காவலர்கள் தாக்கியதுதான் காரணம் என்பதை அறிந்து மிகவும் வேதனையடைந்ததாகவும், இது யாராலும் நியாயப்படுத்த முடியாத காரணம் சொல்லி தப்பிக்க முடியாத செயல் எனவும் குறிப்பிட்டுள்ளார். எஸ்பி, டிஎஸ்பி மற்றும் 6 காவலர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டதையும், 5 காவலர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டதையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வழக்கின் விசாரணையை சிபிசிஐடி தொடரலாம் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ள போதும் காவல்துறையைச் சேர்ந்த 5 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளதால் விசாரணை குறித்து எவ்விதமான ஐயமும் எழக்கூடாது என்பதற்காக வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். நியாயமான, ஒளிவு மறைவற்ற, எவ்வித பாரபட்சமும் இல்லாத விசாரணைக்கு தமிழ்நாடு அரசு முழு ஒத்துழைப்பை வழங்கும் எனவும், அஜித்குமாரின் குடும்பத்தினருக்கு நியாயம் கிடைக்க வழிவகை செய்யப்படும் என்றும், கடமை தவறி குற்றம் இழைத்தவர்களுக்கு நிச்சயம் இந்த அரசு தண்டனை பெற்றுத்தரும் என்றும் முதலமைச்சர் உறுதியளித்துள்ளார். இதுபோன்ற மனித உரிமை மீறல் சம்பவங்களை எப்பொழுதும் நான் ஏற்றுக்கொள்வது இல்லை என கூறியுள்ள முதலமைச்சர், திருப்புவனத்தில் சில காவலர்கள் செய்த செயல் மன்னிக்க முடியாதது எனவும் குறிப்பிட்டுள்ளார். இனி இதுபோன்ற செயல் எக்காலத்திலும் எங்கும் யாராலும் நடக்கக்கூடாது என்றும் காவல்துறையினருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.